இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வீட்டில் பிளான்ட்ஸ் வைக்கணும், கிச்சன்லலாம் பிளான்ட்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதுக்காக பெரிய பாட்டிலையும் வைக்க முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி அழகான பாட்டிலெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. இந்த பாட்டில் வந்து ஹோல் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. நம்ம மண்ணிலே வைக்கும்போது வந்து எப்படி தண்ணி விட்டாலும் கீழே லீக் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேங்காய் நார், ரப்பர் பேண்ட்டு, கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க, ஒரு பிளான்ட்டு, நம்ம தண்ணி கேன் இருக்குல்ல அதோட மூடி, இவ்வளோ தான் வேணும். அப்போ வந்து மண்ணில் வந்து இந்த பிளான்ட்டை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து தேங்காய் நாரை நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு அதையும் நல்லா ஹோல்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அது மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெளியிலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாட்டுக்குள்ளே அந்த கேனோட மூடியை உள்ளே விட்டு அதில் இந்த பிளான்ட்டை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து தண்ணியும் லீக் ஆகாது. தேங்காய் நார் இருக்கிறதுனால எப்போதுமே செடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.